இந்த கோட்டை இருக்க தம்பி, அந்த இடத்துல கோட்டை இல்ல. முந்தி இருக்கு, பெரிய வரலாறு இருக்கு. அதுல போட் ஒன்று வலிக்கிறது போறதுக்கு பாருங்க. யாழ்ப்பாணத்தின் இந்த பார்வை போத்துக்கேனுக்கு இங்கே தான் கிடைக்குது. மாலை பொழுதுல இனிமையான குளிர்ந்த காற்று வீசி கொண்டிருக்கு இந்த இடங்கள் எல்லாம். சங்கிலியனுக்கு பெரிய மதிப்பு. ஏன்னா அவனும் ஒரு போராளி, இவனும் ஒரு போராளி. கடல் சார்ந்த இடத்துல வச்சிருக்கிறாங்க. இது ஒரு புனித ஸ்தலமாகவும் சிறுதீவு மென்ஷன் பண்ணப்படுது. நிறைய பேருக்கு காட்சி கொடுத்திருக்கிறாங்க. வணக்கம் உறவுகளே, நீங்கள் இப்போ பார்க்குறது வேறு எங்கேயும் இல்லை, யாழ்ப்பாணத்தில் சிறுகடல் நடுவில் இருக்கிற ஒரு தீவுக்கு தான் நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். லூர்து மாதா ஆலயத்தில் இடம்பெறும் அந்த திருநாளி உள்ள காண்பிக்க உங்களுக்கு போய்கொண்டிருக்கிறோம். அவ்வளவு ஒரு அழகா இருக்கு இந்த மாலை பொழுது பாருங்க. இந்த இறங்குதுறையில நிக்கிறோம் நாங்கள். இப்போ உங்களுக்கு இந்த மாதா கோவிலை காண்பிக்க போகிறோம். இதில் என்ன ஸ்பெஷல்னு சொல்லி சொன்னால், இங்கால குருநகர் இருக்குது, அங்கால மண்டதவி இருக்குது. ஆனால் இது நடுவில் இருக்குது. எப்படி என்றால் சுற்ற வர கடல்லான் இருக்குது. இதில் கண்டல் தாவரங்கள் இருக்கு. ஒரு சின்ன நடைபாதையால் போய்கொண்டிருக்கிறோம். கண்டல் தாவரங்கள், கடல் தாவரங்கள் மட்டும்தான் இந்த இடத்துல இருக்குது. இந்த தீவில் விசேஷம் என்னன்னு சொன்னால், இங்கே யாருமே குடியிருக்கிறது இல்லை. இங்கே யாரும் இங்கே குடியிருக்கிறது இல்லை. ஆனால் தொழிலுக்கு இருக்கிறவர்கள், இந்த இடப்பகுதிக்கு தொழிலுக்கு வரவர்கள் மட்டும் இந்த மாதாவை தரிசிக்கிறது, வந்து போகிறது வளமை. மக்களும் அந்த தேவையான நேரங்களில் வந்து போகிற வழிபாட்டுக்காக பெறுவினோம். ஆனால் அந்த தங்களை இந்த மாதா காப்பாற்றுறதா ஒரு நம்பிக்கை அடிப்படையில் வந்து வழிபடிக்கணும். இதில் பாருங்க, இதில் போட்டிருக்கு. இந்த ஆலயத்தினுடைய பேர் இதுதான் இருக்கு. இங்கே யாரும் தங்கி இருக்கலாது. இதில் பாருங்க, இதில் போட்டிருக்கு, முற்றாக விடுதி அமைச்சு தங்கி இருக்கிறதுக்கு இந்த பகுதியில் தடை. பூசை நடந்து கொண்டிருக்கு. பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை நினைவாக செய்யுங்கள். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்து நிரப்பினை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணம் நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவனங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவினுடனும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜஸ்ஸி ஞான பிரகாசம், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். கடவுளிடம் தந்தை எனக்கு இயேசு நமக்கு கற்றுத்தந்தான். எனவே துணிவுடன் சொல்வோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமதற்கு உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் எனும் திருத்துதருக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவை நம்பிக்கையை கண்ணோக்கி திருவிழத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்துள்வீராக. என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டுடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் வழியில் பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு சமாதானம்.
திருவிருந்துக்கு அழைக்கப்பட்டோர் பெறு பெற்றோர். வணக்கம். இது என்னென்னா, இது புனித ஜாபர் ஆலயத்தால் முன்னெடுத்து செய்கிற திருவிழா. இந்த திருவிழா அன்னை வந்து 20 மாதம். இது குறிப்பிட்ட காலம் உங்களுக்கு தெரியும், இயக்கத்தின் அடிபாட்டுக்கு முன்னே இந்த இடம் ஒரு ஆள் நடமாட்டம் இல்லாத ஏரியாவாக இருந்தது. அதுக்கு பிறகு இந்த இடங்களை நீட்டாக துப்புரவாக்கி மாதாவுக்கு ஏற்ற ஆயத்த வேலைகள்லாம் நடத்தி எல்லா விதமான செயற்பாடுகளும் செய்து கொண்டு இப்போ சுற்றவர கடல் இருக்குது. இப்போ நடுவுக்கு உங்களுக்கு கஷ்டப்பட்டு தான் இதுகளெல்லாம் பொருள் எல்லாம் கொண்டு வந்துருப்பீங்களா? என்ன மாதிரி படகு மூலமாக நாங்கள் பயணம் செய்வோம். எங்களுடைய பங்குச்சபையின் மூலமாக படகு மூலமாக நாங்கள் பயணம் செய்து இங்கே வந்து எல்லா விதமான செயற்திட்டங்களும் நாங்கள் செய்து கொண்டு வருவோம். இது ஒரு நாள் பெருநாளாக மட்டும் நடக்குதோ? இது ஒரு நாள் பெருநாள் தான். ஆனால் முந்தி இதுக்கு இந்த பெரிய வரலாறு இருக்குது. முதல் நாள் பேஸ்வல் நடந்து அடுத்த நாள் பெருநாள் நடந்திருக்கு. ஆனால் இப்போ அப்படி இல்லை. இப்போ சனம் வந்து போகிற சிரமம் காரணமாக பெருநாள் மட்டும் நடத்தி கொண்டு வராங்க. இதில் சுற்றவர ஒரு தரம் குடியிருக்கிற இல்லை தானே? என்ன தொழிலாளர்கள் மட்டும்தான்? இதில் குறிப்பிட சுற்றி வர பார்த்தீங்கன்னா அட்டப்பண்ணை சார்ந்த ஆட்கள் இருக்கிறாங்க. மற்றது தொழிலாளருக்கு வந்துட்டு இதுக்கு இளைப்பாடுறதுக்காண்டி தங்கிட்டு போகிறவங்க. அந்த இளைப்பாரி தங்கிட்டு போகிறதால தான் இந்த கோயில் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த மாதா பெருமையாளர் புதுமைகள் ஏதாவது? இந்த மாதா நிறைய பேருக்கு காட்சி கொடுத்துருக்குறாங்க. அதை மெயின் பண்ணி தான் இந்த கடல் சார்ந்த இடத்துல வச்சிருக்கிறாங்க. இது ஒரு புனித ஸ்தலமாகவும் எல்லாருக்கும் நன்மை செய்கிற இடமாகவும் இருக்கணுன்றதுக்காண்டி மெயின் பண்ணி இங்கே வச்சிருக்கிறாங்க. பெருநாளுக்கு வந்தவர்கள்லாம் இதில் மகிழ்வான தருணங்களை கழிச்சு கொண்டிருக்கணும். ஆனால் உண்மையாகவே இந்த இடத்துல யாருமே வசிக்கிறதில்லை, வசிக்கிறதுக்கு அனுமதியும் இல்லை. ஆனால் இந்த நிலத்தீவில் இந்த ஆலயம் அமைக்கப்பட்டிருக்க இந்த நம்பிக்கை அடிப்படையில் மாதாவை வழிபடுறதுனால அவங்களுக்கு சரியான அற்புதங்கள் நிகழுது, சரியான வகையில் தொழில்கள் நடக்குதுன்றதுக்காக ஒரு வழிபாட்டு எல்லா இடங்களையும் மேற்கொள்ளப்படுறது. அவங்களும் அந்த வழிபாடுகளை மேற்கொண்டு கொண்டு இருக்கிறாங்க. எங்களுக்காக இயேசுவை மன்றாடும் சிவமாலை மாதாவே, எங்களுக்காக இயேசுவை மன்றாடும் லூர்து அன்னையே, சிவமாலை மாதாவே, பங்கிற்காக இயேசுவை மன்றாடும். எல்லா இடங்களைப் போலவே சகல ஏற்பாடுகளுடைய பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்குது. இதுகளெல்லாம் ஒரு வகையான கடல் தாவரங்கள். இதுகளெல்லாம் மாலை பொழுதுல இனிமையான குளிர்ந்த காற்று வீசி கொண்டிருக்கு இந்த இடங்கள் எல்லாம். அந்த இதில் போட் ஒன்று வெளிக்கிட்டு போகிறதுக்கு பாருங்க. இந்த இடங்கள்ல இருக்கிற வித்தியாசமான சூழலை காண்பிக்கிறதுக்கு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம்.
இதில் பாருங்க இந்த கண்டல் தாவரங்கள் எப்படி வளர்ந்துருக்குன்னு சொல்லி பாருங்க. இதுல எல்லாம் அந்த கடல் பறவைகள் வந்து கூடு கட்டி வாழ்ந்து குஞ்சுகளை பொறிச்சு அந்த தங்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிற இடங்கள். நேர்காணல் சூரியன் மறைகிற காட்சியை தான் இதுக்கு பாக்குறீங்க. பெர்னியோலாட போர்ச்சுகீஸ் ஹிஸ்டரி வால்யூம் 1ல சிறுதீவு மென்ஷன் பண்ணப்படுது. ஆனா ஜியோகிராபிக்கலா ஸ்பாட் அவுட் பண்ணிடாது. நாங்க முதல் போர்த்துகேய கப்பல்கள் வந்து இந்த மண்டதீவுக்கும் அல்லைப்புட்டிக்கும் இடையில இருக்கிற இந்த கடல்ல வந்து நங்கூரம் போடுது. ஆனா யாழ்ப்பாணத்தை பார்க்க முடியல. யாழ்ப்பாணத்தின் இந்த பத்தக்காடு, இங்க இருக்கிற பத்தக்காடு, யாழ்ப்பாண டவுன் அவதானிக்க முடியல. ஆனா போர்ச்சுகீஸ் கப்பல்களின் டவர், அதாவது கொடிமர ஏணியில ஏறி பார்க்கலாம். அப்ப எங்கட இந்த கோட்டை இருக்க தம்பி, அந்த இடத்துல கோட்டை இல்லை. ஆனா அங்க ராஜாவோட நடப்புகள் போய் வர இடமெல்லாம் சங்கிலியனுக்கு அப்ப கத்தோலிக்கர்ல ஒரு பெரிய வர்பம் இருக்க இல்லை. ஏன்னா பெட்ரோ பெத்தன்காரன் ஒரு பெரிய நேவல் ஆஃபீஸர், போர்ச்சுகீஸ் நேவல் ஆஃபீஸர், அவன் தான் முதல் முறை மனம் திரும்பி சுவாமியா வந்தான். பெட்ரோ பெத்தன்காரன்ல சங்கிலியனுக்கு பெரிய மதிப்பு. ஏன்னா அவனும் ஒரு போராளி, இவனும் ஒரு போராளி. கோட்டை அடியில நீ மரத்தால் ஒரு கோயிலை கட்டது. இப்ப என்ன நடக்குதுன்னா, முதல் வந்து போர்ச்சுகீஸ் ஷிப்ஸ் பாய் கப்பல் தானே தம்பி, பாய் கப்பல் அரபு முக்கோண பாயலோட வந்து இறங்குது. இந்த தண்ணி ஆழமா இருக்கையில வந்து லேண்ட் பண்றாங்க. இந்த இடத்துல பத்தக்காடை இருந்தாலும் வந்து நீ முதல் படையெடுப்புக்கு எல்லாம் ஆயுதப்படுத்துறான். இங்கதான் முதல் திருப்பலியும் வைக்கப்படுது. ஆனா ஒரு பெனரோமிக் வியூ ஒன்று இருக்கு. எங்கட டவுன் குருநகர் கோட்டை இது ஒன்றும் பார்க்கக்கூடியதா இருக்கு. அவன் வடிவம் ஒப்சர்வ் பண்றான். போர்ச்சுகீஸ் சோல்ஜர் இந்த காய்ச்சலையோட தோக்கோடையும் வந்து இறங்குறாங்க. சண்டை நடந்தது நடக்காத பெரியனா தெரியும். இங்க சண்டை நடக்க இல்லை. சண்டை நடக்கும் பிறகு கொழும்புத்துறை ஜெட்டியில எங்கட கொழும்புத்துறை இருக்கே, அந்த ஜெட்டிலாம் புற நடக்குது. ஆனா இந்த முதல் யாழ்ப்பாணத்தின் பார்வை போர்த்துகேயனுக்கு இங்கேருந்து தான் கிடைக்குது. அது நல்ல ஒரு அமைதியான பார்வையா இருந்தது. ஆனவையத்தான் சண்டை துவங்க இல்லை. ஆனா கடற்கரை ஓரங்கள்ல சின்ன கொட்டில்களும் குறுக்க இந்த உடுத்தின பொம்பளைகளும் குழந்தைகளும் கொஞ்சம் சங்கிலி அந்த அதிர்வுகளின் பயம், அது சும்மா வீண் பயம் தான் நான் நினைக்கிறேன். அதுல இந்த கரையோர பகுதியெல்லாம் கூட வந்து இருந்துட்டு. அப்ப இந்த சின்ன தீவுல தான் நம்பி அது அவ்வளவு சதுப்பு நிலமா இருந்தாலும் முதல் போர்த்துகேய படைகள் வந்து இரவிரவா தங்கி இருந்து அவங்கள சப்ளின்ஸ் இருந்தவங்க. சப்ளின்ஸ் நம்பி ஆன்மீக குருக்கள் வருவாங்களோ ஒரு கப்பல்லையும். அவங்கள சொல்லு கேட்க சண்டை இன்னொன்று தோங்காமல் பூசையை வச்சு போட்டாங்க. பூசையை வச்சுட்டு சமாதான ரீதியில இறங்குறாங்க. எங்கட கரையோர போதும் இது தீவு தானே. அங்க இந்த கோயிலுக்கு நேரே இருக்கிற ரேகடி தம்பி, அங்கதான் அவங்க இருந்து கொண்டிருந்தாங்க. அதுக்கு பிறகு சில்லாலே கொளிச்சு போயிட்டாங்க. அதுக்கு பிறகு அவங்க
என்ன செய்தாங்கன்னா ரகசியமா இயங்க துவங்கினாங்க. அப்புறம் பிரிட்டிஷ் காலத்துல இந்த இடம் 2 விஷயத்துக்கு நினைவுறப்பட்டது. சின்ன ஒரு கோயில் ஒன்று கட்டப்படுது. அதை கட்டினாக்கள் இந்த கம்பரண்டும் இந்த தாசிஸ் நிறுவன் பாதரட தகம்பன் மாமனாக்கள். அதுல தான் இந்த லூர்து மாதா கவி தோன்றது. இது இந்த லூர்து மாதா கவியும் மற்றது இந்த குருநகர் கோயிலும் வரலாறு தம்பி 25 வருட முன்னேற்றம் என்ற சுவாமி ஞானபிராதன புத்தகத்தில் பார்க்கலாம். ஒரே ஒரு குறிப்பு, இந்த இடத்துல ஃபாதர் ஜோன் என்ற பேட்ரிக்ஸ் வைஸ் ரெக்டராக இருந்தவர் இங்க சிறுதானியம் செய்தவர். அவ்வளவுதான். நேரம் வந்து ஒரு இரவு பொழுது. இப்போ 6-7 மணி ஆகுது, இல்லைங்க நேரப்படி 7 மணி ஆகிட்டு இந்த இடத்துல நாங்களும் வந்து இந்த பெருநாளை கலந்து கொண்டு இந்த காட்சியை உங்களுக்கு பதிவு செய்து காட்டிட்டு போய் கொண்டிருக்கிறோம். இந்த இரவு நேரத்தில் உங்களை அந்த எங்கள்ட யாழ்ப்பாண நகரத்தின் வியூவை பாருங்க அப்படி இருக்குன்னு சொல்லி நாங்கள் குருநகர் மீன்பாடிக்கு வந்துட்டோம். இந்த இடத்துல இறங்கி தான் நாங்கள் அங்கே போக போகிறோம்.